இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஏஆர் ராகவேந்திரா இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க மாயக்கூத்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு தொடர்கதை எழுத்தாளராக இருக்கார். அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவருக்கு வீட்லேயும் அந்தளவுக்கு மரியாதையும் கிடைக்கிறதில்ல, வருமானமும் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா எழுத்து வடிவத்தில் உள்ள எல்லா கலைகளும் அழிஞ்சிட்டு வர்றதுனால தான். அந்த டைமில் தான் அவர் ஒரு 3 கதைகள் எழுதிட்டு வர்றாரு. அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி போகும்போது ஹாப்பி என்டிங்காக இல்லாமல் மாரலுக்கு அகெயின்ஸ்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது. இதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி எழுதும்போது அந்த 3 கதையிலையும் உள்ள கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்பில் இவரை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த 3 கதைக்கும் இவர் எந்த மாதிரியான கிளைமேக்ஸ் எழுதினார் அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாகராஜ் கண்ணன் அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். சில இடங்களில் அந்த ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி நடிச்சிருந்தாலும் பல இடங்களில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். அப்புறம் டெல்லி கணேஷ் அவர் தான் இந்த படத்தில் அந்த கதை எழுதி போடுற பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட எடிட்டராக நடிச்சிருந்தார். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். இது போக சில தெரிந்த முகங்கள் நடிச்சிருந்தாங்க. நடிச்ச எல்லாருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கதையில் வர வேலைக்காரி பொண்ணாக நடிச்சிருந்த அந்த பொண்ணு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்பவே கிரிப்பிங்காக போக ஆரம்பிச்சிருந்துச்சு. இவங்க பேசின அந்த பாலிடிக்ஸ், ஃபிலாசபி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த மென்டாராக ஒருத்தர் வருவார், சிற்ப கலை கூடம் வச்சுருப்பார். அவருக்கும் ஹீரோக்கும் உண்டான அந்த கான்வர்சேஷன் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இந்த 3 கதையுமே சின்னதாக இருந்தாலும் ஒரு கதையிலேருந்து இன்னொரு கதைக்கு போகும்போது நாமளே உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சு. அது போக படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சாய் தீனா அவர் இந்த படத்தில் ஒரு ரவுடி ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். அதுலேயும் குறிப்பாக ஸ்டார்டிங்கில் அவருக்கும் ஜோசியருக்கும் ஒரு உரையாடல் வரும். அப்புறம் கோழியை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற சீன் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் உட்பட நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம ரொம்பவே பிடிச்சி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயத்த கடைக்கு போய் ஆடோ மாடோ அதை வெட்டுறதை பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு நம்மளால் அதை சாப்பிட முடியாது. இந்த மாதிரியான ஃபீலிங் நிறையவே நமக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசில் எனக்கு தலைக்கறினா ரொம்ப பிடிக்கும். நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் ஒரு நாள் ஒரு பீஸ் எடுத்து இதுதான் அதோட நாக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்தே என்னால் அதை சாப்பிடவே முடியலை. இந்த மாதிரி சீன்ஸ் இவங்க வச்சதாகட்டும், இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 3 கதையில் உள்ள கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்பில் எனக்கு ஏன் இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் வச்சிங்க அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறது, சொசைட்டியில் ஒரு காமன் மேன் என் வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குற ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்பவே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அந்த 3 கதைக்குமே ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து ரொம்ப நல்லாவே எண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க இந்த எல்லா இடத்துலையும் பேசின அந்த ஃபிலாசபி, பாலிடிக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரைட்டரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருக்கு எந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும், அவர் அந்த கேரக்டர்ஸோடு எப்படி வாழ்கிறாரு அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் பப்ளிக் ரிவ்யூவில் இந்த படத்தை பற்றி பேசியிருந்தார். அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான நல்ல படங்கள் பெருசாக யாருக்கும் பிடிக்கிறதில்ல, பிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.